இந்த கிரைம் எதை பத்தி அப்படின்னா, இந்த கிரைமை யார் பார்க்கணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்க கல்யாணம் பண்ண ஆணா இருந்தா எப்படியாவது குடும்ப கஷ்டத்தெல்லாம் போக்கிடணும், வீடு கட்டிடணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், கொண்டாடியை ரொம்ப சந்தோஷமா வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. கணவனை ஃபாரினுக்கு அனுப்பி வச்சுட்டு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணா, கணவன் போறதுல எந்த விருப்பமும் இல்லை, ஆனா வீட்டில் இருக்கிற அந்த வறுமையெல்லாம் ஒழிக்கணும்னா வீட்டுக்கு அது அங்க போய் வேலை பார்த்து தான் முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கிற பெண்ணா இருந்தா, அந்த கணவன் மனைவிக்கு தான் இந்த செய்தி சம்பவம். இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை காணொலின்னு நீங்க எடுத்துக்கலாம். சரி, 2021 ஜனவரி 3ஆம் தேதி சிதம்பரத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. காலையில் 10 மணிக்கு சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பில்டிங், இங்க 3 ஃப்ளோர் இருக்குது. அந்த 3 ஃப்ளோர்ல தரைத்தளத்துல ஒரு பெண்ணுடைய உடல் அழுகிய நிலையில இருக்குது. உடனே போலீஸ்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனானிமஸ் கால் வருது. உடனே அடிச்சு பிடிச்சு போலீஸ் அங்க போய் பாக்குறாங்க. அது என்ன பில்டிங் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் மூணுமே இயங்கிட்டு இருக்கிற ஒரு பில்டிங். அது ஒரு ஆடிட்டர் பில்டிங் அப்படின்னு அங்க அழைக்கப்படுறது. அங்க தரைத்தளத்துல அந்த காலில் சொன்ன மாதிரியே ஒரு பெண்ணுடைய உடல் ரொம்ப அழுகிய நிலையில உள்ள நுழையும் பொழுதே பயங்கரமான நாட்டம். இத்தனை நாள் எப்படி அதை கவனிக்காம இருந்தாங்கன்னே தெரியல. ஏன்னா அந்த தரைத்தளம் யாருமே யூஸ் பண்ணாம இருக்காங்க. போலீஸ் அங்க போறாங்க, ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் போய் பார்த்தாங்க. அந்த பெண்ணுடைய உடல் முழுவதும் அழுகிய நிலை இருக்குது. முகம்லாம் கருப்பிடிச்சு போயிட்டு யாருன்னு அதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையில அந்த பாடி இருக்குது. அந்த இடத்துல அந்த பெண் சம்பந்தமான ஏதாவது தகவல் இருக்கா, அவங்க கிட்ட ஏதாவது பர்ஸோ போனோ அந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில் இருக்கான்னா எதுவுமே கிடையாது. அந்த பாடி யாருடையது, அந்த பெண் யாருடையது அப்படிங்கிற எந்த பேசிக் இன்ஃபர்மேஷனும் அந்த இருக்கிற சரௌண்டிங்ஸ்ல எடுக்க முடியல போலீஸ்னால. சரி, எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடியை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக அனுப்பிடுறாங்க. இந்த பில்டிங்கை சுற்றி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து அவங்க செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது இது 2021 ஜனவரி 3ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்ததுல இதுல இருந்து பின்னணி அப்படியே ஜனவரி 1, 2, டிசம்பர் 30, 31 இப்படி 5 நாள் ஃபுட்டேஜ் எடுத்து பாக்குறாங்க. இந்த பில்டிங்குள்ள அந்த மாதிரி தரைத்தளத்துக்குள்ள எந்த சந்தேகப்படுற மாதிரியான ஆட்கள் போனதோ வந்ததோ எதுவுமே தெரியவே இல்லை. இப்படி 5 நாள் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தாங்க. சரி, இன்னும் ஒரு வாரம் பின்னாடி போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி செக் பண்ணும்போது அப்படியே 2020 டிசம்பர் 29ஆம் தேதியோடைய ஃபுட்டேஜ் எடுத்து அவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நைட்டு 8 மணிக்கு ஒரு ஆணும் பெண்ணும் அந்த பில்டிங்குள்ள போறத பார்க்குறாங்க. போன அந்த 2 நபர்களும் நைட்டு ஃபுல்லா திரும்பவே இல்லை. விடிய காலையில 4ல இருந்து 5 மணிக்கு உள்ள அந்த ஆண் மட்டும் திரும்பி வர்றத இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல போலீஸ் நோட் பண்ணுது. அந்த பெண் வரல. சோ அந்த நைட்ல 8 மணிக்கு போன பெண் தான் இங்க கொலையாகி